அவனை இல்லை நாளைக்கு விட்டுருவேண்ணே, நாளைக்கு விட்டுருவேன், 4 பேரை விட்டுருவோண்ணே. ஆமாம், இன்னைக்கு இன்னொரு சைட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம சைட்டில் விட்டுருவோண்ணே, சரிங்களா? நாளைக்கு 4 பேர் வந்துடுவானே, வந்துட்டு சொல்கிறேண்ணே. மேஸ்திரி என்ன மேஸ்திரி, உங்களை நம்பி 4-5 இடத்துல வேலை வாங்கி போட்டிருக்கு, என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? எங்க உங்க 4 கொத்தனார் கூட்டு வந்து ஆளுங்க இன்னைக்கு லீவ் போட்டான்ல. என்ன மாதிரி லீவ் போட்டா அதை போட்டா இதை போட்டா உங்களை நம்பி 4 இடத்துல வேலை செஞ்சிருக்கீங்க. சொல்றேன் பாருங்க, இந்த முட்டை பிடிக்கல சார். முட்டை பிடிச்சி உங்களுக்கு அதுக்காக பண்ண இன்னைக்கு தான் முட்டை பிடிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன மாதிரி உங்களை நம்பி தானே மாதிரி வேலை எடுத்து வச்சிருக்கேன். இப்படி வேலை எடுத்து வச்சிருக்கேன் உங்களை இப்படி பண்ண நீங்க என்ன பண்றது? நான் உங்களுக்கு சொன்ன டைம்ல முடிச்சு வந்துடுறோம் சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? இப்போ முட்டை பிடிக்கிறது இன்னைக்கு சார், நாளைக்கு தான் பிரிக்க முட்டை நாளைக்கு பிரிச்சோன்னா புதுசா ஆரம்பிச்சிருவோம். எத்தனை நாள் ஆச்சு இது கொடுத்து? மழை எத்தனை நாள் மழை தெரியுமா? ஜாமம் உள்ள ஒரு பொருள் வர மாட்டேன்ட்டு நாங்க என்ன செய்ய முடியும்? அவ்வளவு பொருள் ரோட்ல கொண்டு தட்டிடுறாங்க. அங்க இருந்து ஆளுக்களை விட்டு செமுக்கிற மட்டும் ஒரு ஆள் வர மாட்டாங்க. நாங்க என்ன சார் பண்ண? நீங்க வேலை எடுத்துறது ஒரு மெயின்ல எடுத்திருந்தா பரவாயில்ல, காட்டு கவுண்ட் எடுத்து கொண்டு தாரியா நாங்க என்ன செய்ய முடியும்? ஒரு பொருள் வந்து கஷ்டப்பட்டவங்க வெளியதாங்க எடுப்பாங்க. முடிச்சு தந்துடுறோம். என்ன ஒரு வாரம் முன்ன பின்ன வரும், நாங்க முடிச்சு தந்துடுவோம். சரிங்களா? நீங்க எதுவுமே நினைக்காதீங்க, ஒரு வாரத்தை உங்களுக்கு முடிச்சு தந்துடுவோம். ஒரு வாரம் பினிஷிங்ல நல்லா பக்காவா கொடுத்துருங்க. ரைட். இப்போ நீங்க சார் இப்போ நீங்க சொன்னீங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு கபோர்டு வரணும், நீங்க உள்ள வந்து இந்த ஷோகேஸ் மாதிரி எல்லாம் எடுக்க சொன்னீங்க. அது எப்படி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி விவரத்தை என்ன சொல்லலையே, எந்தெந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பிளான் சொல்லலையே. நம்ம கொடுத்தவங்க கஷ்டப்பட்டவங்க நம்ம நல்லா இருக்கிற சின்ன பட்ஜெட்ல நீட்டா பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல டிவி வைக்கிற மாதிரி சொல்லிருக்கலாம். இந்த இடத்துல டிவி வைக்கிற மாதிரி செட் பண்ணி. ஆமா கொடுத்து. ஆமா சரி ரைட். இப்போ அந்த இதுல ஒரு கபோர்ட் கட்டிடலாம் உள்ள பெட்ரூம்ல. அந்த ஒரு கபோர்ட் போதும்ல உங்களுக்கு? போதும். சரி. இதான் பிளான், வேற எதுவுமே கிடையாதுல்ல. அவ்வளவுதான். எப்போ முடிப்பீங்க? நீங்க எப்போ முடிப்பீங்க? ஒரு வாரம் தான் உங்களுக்கு. உள்ள ஒரு வாரத்துல முடிச்சு வெளிய தந்துருவோம் உங்களுக்கு. ஒரு வாரத்துல கொடுத்துருவீங்களா? நம்பிக்கை சொல்லலாமா? கஷ்டம் நீங்க அழகா சொல்லுங்க. கொடுத்துலாமா? சரிங்களா? சரி ரைட் ஓகே. இப்ப லைன்ல தான் இருந்தாரு, இப்பதான் கட் பண்ணாரு. சரி இந்த போட்டு சொல்லிடுறோம். நீங்க சொல்லுங்க, நாங்க அடுத்த வாரம் இந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் செஞ்சு கொடுங்க. சரிங்களா? அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி உங்க சைட்ல தான் இருக்கேன். ஆமாண்ணாச்சி மேசைக்கு பார்த்தேன் அண்ணாச்சி. இன்னும் ஒரு 80% வேலை முடிஞ்சிட்டு. நீங்க சொன்ன டைம்ல வீடு உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். நல்லா நீட்டா போயிட்டு அண்ணாச்சி. கன்ஃபார்ம் நீங்க சொன்ன டைம்ல பால் காய்ச்சிடலாம். சரிங்களா? கண்டிப்பா காய்ச்சிடலாம். சரிங்க. ரொம்ப நன்றி. என்ன செய்ய போறாரு தெரியல. எப்படி சார் என்ன வேணும்? ரொம்ப நாள் ஒரு மாதம் கொடுக்க வேண்டிய வீடு 1.5 மாதம் ஆக்கிடுவோம் கொடுங்க. இவனை நம்பி 4-5 இடத்துல வேலை வாங்கி போட்டுட்டு நம்ம படுற பாடு. என்ன மேலே தண்ணி கிட்டி கிடக்கு. ஆஹா மேஸ்திரி வாங்க. இந்த வரேன். சொல்லுங்க சார், என்னாச்சு? என்ன மேஸ்திரி தண்ணி கட்டி கிடக்கு விட்டானே சார்? இது நேற்று நைட்டு மழை வந்துருக்கு சார். இன்னைக்கு தான் ஆள் வந்திருக்கு, பையன் வரல. என்ன மேஸ்திரி நான் வந்து பார்த்தா என்ன சொல்லுவீங்களா? இல்ல இந்த உடத்து பார்க்கணும் என்ன பண்ணுவேன்? நீர் ஏதாவது கசிதான் பாத்தீங்களா? இல்ல எல்லாரும் பார்த்து எல்லாமே செக் பண்ணி இல்ல பாத்தீங்களா? உடைச்சு விடுங்க. அந்த முனையில பார்த்து உடைச்சு விடுங்க. அந்த வாட்டம் பார்த்து உடைச்சு விடுங்க. இந்த டைம்ல வீட ஒப்படைக்கணும் மேஸ்திரி. அப்பதான் கூட 4 பேர் வேலை தருவாங்க. நம்மளுக்கு மழை வந்துட்டு இருக்கு, எத்தனை டெய்லி மழை வந்துட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பாருங்க, ஒரு வேலை செய்ய முடியல. நீங்க யார்கிட்ட சொல்லிடுறீங்க? சரி, நான் வீட்டுக்காரன் எப்படி பேச? வீட்டுக்காரன் பேச முடியுமா? வீட்டுக்காரன் நீங்க பேசுறீங்களா? நான் தான் பேசுனேன். வாரம் காசு கேட்கும்போது 1008 கேள்வி கேட்கறாரு. என்ன சார் அதான் முடிச்சிருக்கு, இதான் முடிச்சிருக்கு, அப்படிதான் முடிச்சிருக்கு, இதான் முடிச்சிருக்கு அப்படி சொல்றாரு. நான் வந்து என்ன சொல்ல ஈஸியா பதில் விட்டு போயிருங்க. இப்போ நாங்க மழை வரலன்னா உங்களுக்கு சொன்ன டைம்ல தந்துருவோம். இதுல என்ன மேடு இருக்கா? இல்ல பாத்தீங்களா? மாட்டை பாத்தீங்களா? வச்சிருக்கோம்ல சார், நம்ம தேவட தண்ணி அங்க போற மாதிரி வச்சிருக்கோம். மழை வந்தனால அப்படி இருக்கு. நம்ம இப்போ உடச்சு விட்டு ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? சீக்கிரம் வேலை முடியுமா? சரிங்களா? வேலை முடிஞ்சாதான் நம்மளுக்கு ப்ராஃபிட். நேரம் கடந்து போச்சுன்னா நமக்கு ஒன்றும் நிற்காது. அப்புறம் கையில இருந்து நான் தான் காசு போடணும். சரிங்களா? கஷ்டப்பட்டு சிவில் படிச்சு நல்ல ஒரு நேசரை வச்சு வேலை எல்லாம் பார்த்தா காசுட்டு கேட்டா அவரு ஒரு காரணம் ஒவ்வொரு காரணம் மேஸ்திரிட்ட கேட்டா மேஸ்திரி வேலையாட்களை பற்றி சொல்றாரு. வேலையாட்கள் 10 வேலையாட்கள் 10 வெளியிருந்து வேலையாட்கள் கொண்டு வந்தா
வெளியிருந்து கொண்டு தான் உள்ளூர்காரன் சண்டை போடுறான். அவனை சமாளிக்கவா இல்லை வீட்டுக்காரனை சமாளிக்கவா? வீட்டுக்காரனுக்கு சொன்னாலும் முடியாது, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பணம் போடுறாங்க, அவங்கள்ட்டையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மேஸ்திரியும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கோவப்படுறாங்க, இவங்கள்ட்ட சொன்னால் இவங்க கோவப்படுறாங்க. கீழே கூட்டி கழிச்சு பார்த்தா வேறு கொட்டி கணக்கு நம்ம கேட்டது வேறு, இங்கே வர்றது வேறையா இருக்குது. கடவுளே என்ன செய்ய